ஹலோ ரோமான் அண்ட் நவீன் வெல்கம் டு ஆச்சு. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போனோம்னா சித்தாரே ஜமீன் பார் இந்த படத்தோட ஆஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம அமீர் கான் சார் அஸ் அ லீட் ரோலாகவும் அண்ட் வந்துட்டு அஸ் அ ப்ரொடியூசராகவும் வந்துட்டு பண்ணியிருக்காரு அவர் ஒர்க்கு. அவர் கூட சேர்ந்து நம்ம ஜெனிலியா அவங்க தான் வந்துட்டு ஒரு ரோல் இப்போ ரோல் பண்ணுறாங்க கேள்விப்பட்டேன். ஸோ அதை படித்து பார்க்கும்போது அவர் அமீர் கான் சார் வந்துட்டு ஒரு காமெடி ட்ராமாவில் வந்துட்டு படம் பண்ணுறாரு. இது வந்துட்டு ஒரு சீக்வல் பார்ட் 2 அந்த மாதிரி சொல்றாங்க. சித்தாரே ஜமீன் பார் இதுக்கு முன்னாடி வந்துட்டு படம் ஒரிஜினல் படம் வந்து தாரே ஜமீன் பார்னு சொல்லிட்டு அந்த படத்தோட சீக்வல் மாதிரி சொல்றாங்க. எனக்கு எக்ஸாக்டா எனக்கு ஐடியா இல்லைங்க. நானே விக்கிபீடியாவில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனஸ்டா சொல்ல போனா இந்த படம் வந்துட்டு ஒரு சாம்பியன்ஸ் சொல்லப்படுற ஒரு ஸ்பானிஷ் படத்தோட ரீமேக்னு சொல்லப்படுறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் பேசுவோம். போஸ்டர்ஸ் பார்த்தேன், தம்ப்நெயில் பார்த்தேன். அமீர் கான் சார் வந்துட்டு 60 வயசு மாதிரியே தெரியல மனசன், சத்தியமா தெரியலங்க, அப்படிதான் இருக்கு. ஸோ வாங்க ட்ரெய்லர் பார்த்து பேசுவோம். லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் ஆன் 3 2 1 கோ. ये नेशनल बास्केटबॉल फाइनल्स का आखिरी मोमेंट है जहां देश की दो टॉप मोस्ट टीम्स एक दूसरे के खिलाफ खेल रही हैं और ये बास्केट से कर्नाटका फिर से आगे। शाबाश शाबाश, अभी भी 20 सेकंड बाकी है, हम अभी जीत सकते हैं। एक और बास्केट, कमाल का शॉट। ये बास्केट बहुत जरूरी है, अगर तूने डाला तो हम जीत जाएंगे। कम ऑन। ये क्या है? वालीबॉल एक्चुअली सिक्सर ओ डिसेबल पर्सन ओके ओके कोच बहुत अच्छे हो। क्या बात हो गई? செம்மையா இருக்காருங்க அமெரிக்கா ने செம்ம आदमी सुअर சரக்கு. असिस्टेंट कोच ने अपने सीनियर पर हल्ला बोल दिया। ये कोई जगह पाक करने की? இவரு குடிச்சுட்டு அவரே izறாரு. अदालत इनके टैलेंट का मौसम। सहयोग करना चाहती है। इन्हें 3 महीनों के लिए इंटेलेक्चुअली डिसेबल्ड लोगों की एक बास्केटबॉल टीम को प्रशिक्षित करने का निर्देश दिया जाता है। मैडम 3 महीने तक पागलों को सिखाऊंगा मैं। और 500 रुपए जुर्माना। 500 पागल बोलने का? 1000 रुपए। अरे पागल तो सभी बोलते हैं मैडम। 5000। ये क्या बात हुई? पागल को पागल मत बोलो, टिंगू को टिंगू मत बोलो। क्या मतलब? ஆமா மனசு கொஞ்சம் கட்டையா இருப்பாரு. ये कोच गधा है। डोंकिया 60 वर्ष में चलना है. एक नेशनल चैंपियनशिप होने वाली है, अब आप कोच लग गए हैं तो हमने अप्लाई कर दिया। हम लोग शुरू करेंगे बॉल पासिंग से। सॉरी कैसे चल रही है प्लेयर्स की कोचिंग? चप्पी चाहिए। कल के मैच में तुम लोग सब नीला पहनोगे। मेरी गर्लफ्रेंड को लाल पसंद है तुम लाल कैसे पहनोगे? लाल दूसरी टीम पहन रही है। तो मैं दूसरी टीम से खेलूंगा। तुम लड़की हो? ये कौन बेवकूफ है? मैं टीम कैसे बनाऊं? टीम तो नॉर्मल लोग ही बनती है ना। सब अपने अपने नॉर्मल पे टिके बैठे हैं कोच साहब। सबका अपना अपना नॉर्मल होता है, आपका नॉर्मल आपका, उनका नॉर्मल उनका। गुलशन, कभी ना कभी सबको रिस्पॉन्सिबिलिटी उठानी पड़ती है। मैं तेरे लिए लड़ी, उनके लिए तू लड़ेगा। सामने वाली टीम बहुत ही बेकार लग रही है क्योंकि बैंड बजाते हैं। नहीं, क्यों? हम जीतने के लिए आए हैं, बेइज्जती करने के लिए नहीं। Come on, boys. सुपरस्टार्स ऑन अर्थ. ओके साइलेंस, सतबीर डिस्टर्ब हो रहा है। सतबीर, अर्जुन को सिर्फ चिड़िया की आंख दिखती है, समझा तू? एक तू है और एक चिड़िया की आंख। ये एक बास्केट से हम गेम जीत सकते हैं। तू टेंशन मत ले, एकदम फोकस कर। सर पहले आप चुप रहिए। மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாரு. சுமார் 20 ஜூன் செம்மையா இருக்குப்பா, செம்மையா இருக்கு ட்ரெய்லர், செம்ம ஃபன்னா இருக்கு. அவங்க வந்துட்டு உண்மையிலே டிசேபிள் பர்சனோ எனக்கு எக்ஸாக்டா தெரியல, இல்ல நடிக்கிறாங்களா இல்ல உண்மையிலே டிசேபிள் பர்சனா எனக்கு எக்ஸாக்டா தெரியல. செம்மையா இருங்க. ஆனா எனக்கு என்ன பார்க்க எனக்கு என்னன்னா நான் நினைச்சேன்
அமெரிக்கன் சார் தான் வந்துட்டு டிசேபிள் பர்சன் நடிக்கிறேன். ஏன்னா அவர் லுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அவரோட எக்ஸ்பிரஷன் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ஓப்பனிங்ல பாக்குறப்போ நினைச்சா அவரு தான் டிசேபிள் போலன்னு. நல்லா இருக்கு அவர் கோச், நல்லா இருக்குங்க. அவர் செம்ம ஃபாலோ. எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் நடிச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, கொஞ்சம் போடுவா, கொஞ்சம் லைக் வந்துட்டு முட்டாள் சொல்ல முடியாது, கொஞ்சம் இன்னசென்ட் அந்த மாதிரி நடிச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிகேன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. பிகேன்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்டில் அவைலபிளா இருக்கு. நான் பார்த்திருக்கேன், ஒரு 5 வாட்டி மேல பார்த்திருக்கேன். டைம்ல செக் பண்ணி பாருங்க. அந்த படம் செம்ம படம். அதுல வந்துட்டு ஒரு ஏலியனா வருவாரு, மனசன் ஏலியனா வருவாரு. அது வந்துட்டு ஒரு இன்னசென்டான கேரக்டர். அவர் பிளே பண்ண கேரக்டர் அல்டிமேட்டா இருக்கும் அந்த படத்துல. அந்த படத்தை பார்த்துட்டு மறுபடியும் பார்த்துட்டு நான் ரிவ்யூன்றதே போட ட்ரை பண்றேன். சித்தாரே ஜமீன் பார் அல்டிமேட்டா இருக்கு, அல்டிமேட் ஃபன்னா இருக்கு, செம்மையா இருக்கு. எந்த ஒரு ஃபைட்டோ வல்கரான வார்த்தையோ ரத்த காட்சிகளோ இல்லாம ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா இந்த டிசேபிள் பர்சன்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் மீன்ஸ் வந்துட்டு இந்த பாவப்பட்டு பிடிக்கிறது இல்ல, உண்மையிலே பிடிக்குமா, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, லவ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்படி சொல்றேன், அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அந்த படம் நல்லா இருக்கு. கண்டிப்பா எமோஷனல் அவங்க காமிக்கல, ஆனா கண்டிப்பா அந்த எமோஷனல் சைடுன்னு கண்டிப்பா காமிப்பாங்க. ஆனா மோஸ்ட்லி ஒரு 80 to 90% வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபன்னா தான் இருக்க போகுது. அண்ட் ஜெனிலியா மேம் வந்துட்டு மறுபடியும் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அமீர்கான் சார் அண்ட் வந்துட்டு ஜெனிலியா மேம் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு நினைக்கிறேன். அந்த மனுஷனுக்கு 60 வயசுங்க. மனுஷனுக்கு 60 வயசு மாதிரியா இருக்கு. என்னதான் நம்ம டாய் பூசினாலும் பியர்டுக்கு டாயெல்லாம் அடிச்சாலும் வந்துட்டு 60 வயசுங்க அந்த ஆளுக்கு. என்னங்க அப்படி ஏங்க இருக்காது. ஆனா கட்டையா இருக்கு, மனசு கட்டையா இருக்குனால ஏங்க தெரியும். அந்த படத்துலயே கலைச்சு விட்டுருவாங்க. இப்ப கட்டையா இருக்கணும்னா கட்டையா தானே சொல்ல முடியும் அப்படின்ட்டு அந்த மாதிரி செம்ம ஃபன்னா இருக்கு. நான் கீழே ஒருத்தர் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ட்ரெயிலர் பிடிச்சதா பிடிக்கல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்க தாட்ஸை உங்க வியூஸ் வந்து கீழே ஷேர் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா, சொல்லிட்டு எப்படி முடிச்சுக்கிறேன். See you next time. Bye.